வெல்கம் டு யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவீன கண்டெய்னர்கள் தோன்றிய வரலாறை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். கடல்வழி வாணிபங்கள் ஆரம்பமான முதற் காலகட்டத்தில் கப்பல்களில் பொருட்களை பண்டல்களாகவும் மற்றும் மரத்தாலான பெட்டிகளிலும் ஏற்றிதான் கப்பல் போக்குவரத்து நடைபெற்றது. இதன் மூலமாக பொருட்களை கையாளுவதற்கு கடினமாகவும், பொருட்கள் சேதாரம் மற்றும் பாதிப்புக்குள்ளாகவும் மற்றும் பொருட்களை பட்டுவாடா செய்வதற்கு கால விரயம் மற்றும் தாமதமும் ஏற்பட்டது. முதலாக 1766இல் ஜேம்ஸ் பிரிண்ட்லே என்கிறவர் ஃபேப்ரிகேட்டட் என்கின்ற மரத்தால் செய்யப்பட்ட 10 வுடன் கண்டெய்னர்ஸை இங்கிலாந்தில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் பயன்படுத்தினார். பின்னர் 1795இல் பெஞ்சமின் உட்ராம் என்கிறவர் மரத்தால் செய்யப்பட்ட பார வண்டிகளை, அதாவது வுடன் வேகன்ஸை நிலக்கரி சுரங்கத்தில் உள்ள ரயில்வழி பயன்பாட்டுக்கு பயன்படுத்தினார். 1830களில் உலகில் பல நாடுகள் இந்த மரத்தாலான வுடன் வேகன்ஸை பொருட்களை பரிமாற்றம் செய்வதற்கு கடல் வழியாகவும் தரை வழியாகவும் ரயில்வழி பாதைகளிலும் பயன்படுத்தினார்கள். இதுதான் இப்போது பயன்படுத்தக்கூடிய நவீன கண்டெய்னர்களின் அடிப்படை வடிவமைப்பு. பின்னர் 1840இல் இங்கிலாந்தில் இந்த வுடன் வேகன்ஸை இரும்பாலான தகரங்களில் தயாரித்து பயன்படுத்த தொடங்கினார்கள். 1900ஆவது ஆண்டின் ஆரம்ப காலகட்டத்தில் க்ளோஸ்டு கண்டெய்னர் பாக்ஸ் டிசைன் செய்யப்பட்டு சாலை மற்றும் ரயில்வழி பாதைகளில் பயன்படுத்தப்பட்டது. 1919ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்டில் உள்ள பெஞ்சமின் பிராங்க்லின் ஃபிட்ச் என்கின்றவர் கலற்றி மாட்டக்கூடிய, அதாவது டிமவுண்டபிள் கண்டெய்னர் பாக்ஸை தயாரித்து சுமார் 200 பெட்டிகளை 21 ரயில்வழி பாதைகளிலும் மற்றும் 14 பெட்டிகளை சாலை வழி பயன்பாட்டுக்கும் பயன்படுத்தப்பட்டது. அதே 1919ஆம் ஆண்டு போலந்தில் உள்ள ஸ்டெயின்லா ரோடோவிட்ஸ் என்கின்ற இன்ஜினியர் முதலாக கண்டெய்னர் சிஸ்டத்திற்கான முதல் வரைவு, அதாவது டிராஃப்டை உருவாக்கினார். 1921ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட் போஸ்ட் ஆஃபீஸ் ஆனது நியூயார்க் சென்ட்ரல் ரெயில்ரோடுடன் ஒப்பந்தம் செய்து கண்டெய்னர்கள் வழியாக அஞ்சல்களை பரிமாற்றம் செய்தது. பின்னர் இரண்டாம் உலகப் போரின் போது ஐரோப்பிய கண்டத்தில் உள்ள பல நாடுகள் அந்தந்த நாடுகளின் பயன்பாடுகளுக்கு ஏற்றவாறு கண்டெய்னர்களை வடிவமைத்து பயன்படுத்த தொடங்கினார்கள். பின்னர் 1931ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்டில் உள்ள பெஞ்சமின் பிராங்க்லின் ஃபிட்ச் என்கின்றவர் அந்த காலகட்டத்தில் உலகத்தில் முதல் முறையாக 2 ஹெவியஸ்ட் கண்டெய்னர்களை வடிவமைத்தார். ஒன்று 17 அடி நீளமும் 8 அடி அகலமும் 8 அடி உயரம் மற்றும் 14,000 கேஜி கெப்பாசிட்டி கொண்டதாகவும், மற்றொன்று 20 அடி நீளமும் 8 அடி அகலமும் 8 அடி உயரமும் மற்றும் 23,000 கேஜி கெப்பாசிட்டி கொண்டதாகவும் இருந்தது. இந்த ஷிப்பிங் கண்டெய்னர்கள் 1940 முதல் 1950 வரையிலான காலகட்டத்தில் யுனைடெட் ஸ்டேட் மிலிட்டரியால் டெவலப் செய்யப்பட்டு ஸ்டாண்டர்டைஸ் செய்யப்பட்டது. 1952ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட் ஆர்மியானது கோனெக்ஸ் பாக்ஸ் சிஸ்டம் என்ற கண்டெய்னர் சிஸ்டத்தை வடிவமைத்தது. 6 அடி நீளம் 4 அடி அகலம் 6 அடி உயரம் கொண்ட கண்டெய்னர்களை உருவாக்கினார்கள். இவை 3 அடுக்குகளாக ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி எடுத்துச் செல்லப்பட்டன. இதன் மூலமாக அதிகப்படியான இன்ஜினியரிங் சப்ளைஸ் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்துச் செல்லப்பட்டன. மற்றும் 1954ஆம் ஆண்டு முதல் 1975 வரையிலான வியட்நாம் போரின் போது அதிகப்படியான பொருட்கள் கோனெக்ஸ் பாக்ஸ் மூலமாக எடுத்துச் செல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பின்னர் 1955ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்டில் உள்ள ஃபார்மர் ட்ரக் கம்பெனியின் ஓனரான மால்கம் மெக்லேன் என்கின்றவர் கெய்த் டான்ட்லிங்கர் என்ற இன்ஜினியருடன் சேர்ந்து கப்பல்களில் பயன்படுத்தக்கூடிய இன்டர்மாடல் கண்டெய்னர்களை வடிவமைத்தார். இவர் 58 ட்ரெய்லர் பாடிஸ்களை உருவாக்கி நியூ ஜெர்சியிலிருந்து டெக்சாஸ் வரை ஏப்ரல் 26, 1956ஆம் ஆண்டு உலகின் முதல் வெற்றிகரமான கண்டெய்னர் ஷிப்பிங்கை ஏற்படுத்தினார். இப்படியாக 1840இல் இரும்பாலான கண்டெய்னர்கள் உருவான காலத்திலிருந்து தற்போது வரை பல்வேறு வகையான கண்டெய்னர்கள் பல்வேறு வகையான பயன்பாடுகளுக்கு உருவாக்கப்பட்டுள்ளன. அவை என்னென்ன வகைகளான கண்டெய்னர்கள் என்று நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம்.